السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قوا أنفسكم وأهليكم نارا وقال رسول الله صلى الله عليه وسلم لفاطمة رضي الله تعالى عنها يا فاطمة أنقذي نفسك من الله فإني لا أملك لكم من الله شيئا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கே எல்லா புகழும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவினுடைய பேரருளால் அகிலத்தாருடன் அன்னலார் என்கிற தொடர் தலைப்பில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஆஷராத் என்கிற வாழ்வியல் நெறிமுறைகளை குறித்தெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். கடைசியாக நேற்று நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுடன் எப்படி தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்தார்கள் என்று பார்த்தோம். அதனுடைய எஞ்சியுள்ள பகுதியாக இன்று நாம் வாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருமணத்திற்கு பின்னால் பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னால் அந்த பிள்ளைகளுடன் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்தார்கள் என்று பார்ப்போம். பொதுவாகவே அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னால் கரை சேர்த்தாச்சு முடிஞ்சு நம்ம வேலை அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு எண்ணம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கரை சேர்த்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளின் மீது தனி கவனம் உடையவர்களாக, அந்த பிள்ளைகளின் மீது அக்கறையுடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அதோ பத்ருடைய போருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் பத்ருக்கு செல்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களும் பத்ருக்கு போக ரெடி ஆயிட்டாங்க. தன் மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப உடம்பு நிலை ரொம்ப அன்கண்டிஷனலான நிலை. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அழைத்து, உஸ்மான் நீங்க வாங்க, நீங்க பத்ர்ல கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, போய் மனைவிக்கு பணிவிடை செய்யுங்க, மனைவிக்கு போய் நோய்வாய்ப்பட்ட உங்களுடைய மனைவியை பார்த்து கொள்ளுங்கள், அப்போ எனக்கு பத்ர் போர் உள்ள நன்மை எல்லாம் எப்படி கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னலக அஜ்ர ரஜுலின் ஷஹீத பத்ரா, பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலியும் உண்டு, வஸஹ்முஹு அவருக்கு கனிமத் பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பங்களிப்பும் உங்களுக்கு உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை, தன் பிள்ளையை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் மனைவியை பார்த்துக் கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னால் கடமை முடிந்து விட்டது என்று இல்லாமல் ஒரு டைட் ஷெட்யூல், பிஸி ஷெட்யூல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளின் மீது கவனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இன்னைக்கு ஹஜ்ரத் அப்பனா தலையிடுறதுனாலதான பிரச்சனை நிறைய வருது. மனைவி வீட்டுல அவருடைய பெற்றோர்கள் வீட்டுல தலையிடுறதுனாலதான் நிறைய பிரச்சனை வருது. ஆம், தலையிடக்கூடியவர்கள் பிரச்சனைகளில் மூக்க நுழைக்க கூடாது. பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை சால்வ் செய்யதான் பார்க்கணுமே தவிர அந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சு அதை ஊதி பெருசாக்கி, அதுவும் குறிப்பா இந்த மாமியார் எல்லாம் இந்த புள்ள வீட்டுல உட்காந்துட்டு பெரிய ராணுவ செய்திகள் எல்லாம் இங்க இருந்து அங்க பாஸ் பண்ணும். இப்ப இந்த காலத்துல சொல்லவும் தேவையில்லை, எல்லா கையிலையும் போன், அதுலயும் குறிப்பாக வாட்ஸ்அப்ல அதுக்கு அப்டேட், போட்டோ பிடிச்சு அப்டேட் அனுப்பிடும். அப்பப்ப அப்டேட், ராணுவ செய்திகளை இங்க இருந்து அங்க அனுப்ப, அந்த அம்மா பெரிய ராணுவ செய்தி எல்லாம் கிடைக்குது, அதை தரவுகளா சேகரிச்சு வைக்க. மாமனார் என் பிள்ளையை காலையில சீக்கிரமே எழுப்பி விட்டுறாங்களா, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா. என் பிள்ளையை காலையிலேயே சீக்கிரம் எழுப்பி விட்டுறாங்க, சூரியனை பார்க்காத புள்ள, ஆமா பின்ன நிலாவையா பார்க்கும் இந்த புள்ள காலையில, சூரியனை பார்க்காட்டா. ஒரு ஒரு தீனை சார்ந்த பெண் காலையில எந்திரிச்சு தொலை வேணாமா, என் புள்ள 10 மணி வரைக்கும் தூங்குச்சு, இந்த பிள்ளையை சீக்கிரம் எழுப்பி விடுறாங்க. கடல் கிழித்து கதிரவன் தான் உதைக்கும் முன்னாலே உடல் குளித்து உழுவெடுத்து சுபுகு தொழுவாள்.
என்கிற நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டு. ஒரு பெண், மார்க்கத்தை சார்ந்த பெண், காலையில சீக்கிரம் எழுந்துச்சு ஒது எடுத்து சுபு எல்லாம் தொழுவணும். ஆனா இவர் சொல்ற வார்த்தை என்ன, என் பிள்ளைய காலையில எழுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா கொண்டு வந்து புகுந்த வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இதுல இந்த புள்ளை இப்படி மாறினதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தகப்பனார் தான். செல்லம் கொடுத்து 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 குட்டிச்சவர ஆக்கி இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு. இப்போ டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். சமைக்க தெரியாது, துவைக்க தெரியாது, வீட்டு வேலையை பார்க்க தெரியாது. என் பிள்ளைக்கு சமைக்கிறதா தீப்பெட்டி கூட பத்த தெரியாது. புள்ள கையில பொத்துருச்சுன்னா ஏன் அப்படியே பத்துன்னு வச்சு ஷோகேஸ்ல வைக்கவா பிள்ளைய வளர்க்குறீங்க? அன்பார்ந்தவர்களே, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா, என் பிள்ளையை காலையில சீக்கிரம் எழுப்பி விடுறாங்கன்றதையா குற்றச்சாட்டா கொண்டு வந்து புகுத வீட்டுல வச்சு அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி, இதுல பெண் வீட்டார்களை மட்டும் குறை சொல்றதுக்கு இல்ல, மாப்பிள்ளை வீட்லயும் அப்படிதான். தந்தை கொஞ்சம் மனைவிக்கும் மகனுக்கும் மகனுடைய மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா, காலுக்கு அடிக்குதுன்னா செருப்பு, காலுக்கு உதவாத செருப்பு எதுக்குப்பா தூக்கி போட்டு, தந்தையுடைய பேச்சு, காலுக்கு உதவாத ஆகாத செருப்பு எதுக்குப்பா தூக்கி போட்டுடலாம். அன்பார்ந்தவர்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை வருகிற பொழுது இரு வீட்டார்களும் அதிலே சால்வ் செய்யதான் பார்க்கணுமே தவிர அதுல மூக்குல வச்சு அதை பெருசாக்கி அந்த பிரச்சனைகளை வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலும் இதே பிரச்சனை நடைபெறுகிறது. அதுவும் அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். உள்ள போகும்போது மருமகனை ஆளை காணோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனை பாக்குறாங்க, எங்க ஆளை காணோம். ஐன இப்னு அம்மிக்கி, ஃபாத்திமாட்ட கேட்கறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, எங்கம்மா அலி ரலியல்லாஹு எங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இல்ல பைனி வ பைனஹு ஷைஅன், கொஞ்சம் பிரச்சனைங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில. ஃபகாலபனி ஃபகரஜ ஃபலம் யகுல் இந்திஸே, என்கிட்ட எதுவும் சொல்லல, கோவத்துல கோச்சிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அலி ரலியல்லாஹு அவங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை கூப்பிட்டு இங்க வாங்க, ஃபந்தூர் ஐனஹுவ, எங்க இருக்காங்க போய் பாருங்கன்னு அனுப்பிச்சாங்க. அவரு பார்த்துட்டு வந்து பள்ளிவாசல்ல அலி ரலியல்லாஹு படுத்திருக்காங்க. ஃபில் மஸ்ஜிதி ராக்கிதுன், பள்ளிவாசல்ல படுத்திருக்காரான்னு அந்த வந்தவர் சொன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அங்க போனாங்க பள்ளிவாசலுக்கு. போன உடனே அலி ரலியல்லாஹு மேல ஒரு துண்டு போட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு பக்கம் துண்டு சாஞ்சி கிடந்து அலி ரலியல்லாஹு தோல் புஜம் எல்லாம் மண்ணாய் இருந்துச்சு, மண்ணு பட்டு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அந்த மண்ணெல்லாம் தடவி விட்டு, கும் யா அபா துராப், மண்ணின் மைந்தரே எழுந்திருங்கள், கும் யா அபா துராப், மண்ணின் மைந்தரே எழுந்திருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு எழுப்பி கூட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த செய்தியை பதிவு செய்கிற முஹத்திஸீன்கள் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனை வரும்போது சால்வ் செஞ்சு அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு கூட்டு வராங்களே தவிர வலம் இஸ்தஃப்ஸிர் மின் ஃபாத்திமத அனில் ஹிலாஃப் அல்லதி ஹஸல பைனஹுமா, ரெண்டு பேருக்கு மத்தியில நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்கல. அந்த பிரச்சனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கே நினைக்கல, என்ன பிரச்சனைன்னு கேட்க கூட இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸினுடைய மிக முக்கியமான செய்தி, ஒரு மாப்பிள்ளையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யற முஹத்திஸீன்கள் சொல்கிற செய்தியும் அதுதான். ரசூலுல்லாஹ் நினைச்சா அலி ரலியல்லாஹு கூப்பிட சொல்லியிருக்கலாம். இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த புள்ள அலி ரலியல்லாஹு, எப்ப போய் பார்த்து வர போறாருல, அவரை எழுப்பி கூட்டுவான்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் உட்கார்ந்து தடவி கொடுத்து எழுப்பி, ஒரு மாப்பிள்ளையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாமனார் மாப்பிள்ளையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுக்க மாண்புகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பிள்ளைகளின் வாயிலாய் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஏராளமான செய்திகளை தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை தருகிறார்கள். இந்த ஹதீஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு, அலி ரலியல்லாஹு கோவிச்சுட்டு வெளியே போனாங்க இல்லையா, ஹதீஸை பதிவு செய்கிற முஹத்திஸீன்கள் சொல்ற செய்தி, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை வரும்போது வெளியே போயிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கோவத்துல எந்த வார்த்தையும் விட்டக்கூடாது. அலி ரலியல்லாஹு போனதுக்கும் காரணம் அதுதான். ஹஷியத்தாய் எபுது மின்ஹு ஃபி ஹாலத்தில் கல்பி மா லா யலீகு மின் ஜானிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லையா, ஏதாவது வார்த்தைகள் வெளியே வந்துடக்கூடாது. கோவத்துல எந்த வார்த்தைகள்னா வெளியே வரலாம். பிரச்சனைகள் சால்வ் செய்யறதுக்கு சுமூகமான வழி கொஞ்ச நேரம் வெளியே போயிடுறது. மார்க்கமும் அதுதான் சொல்லி தருகிறது. கோவம் வரும்போது எந்திரிச்சு நிக்கணும், நம்ம இருக்கிற அமைப்பை மாத்திக்கணும், தண்ணி குடிக்கணும், ஒது செய்யணும், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாறி அமர்ந்து போயிடணும். மார்க்கம் சொல்லி தருகிற செய்தி அலி ரலியல்லாஹு அவர்களின் ஹதீசுகளிலும் இதுதான் நமக்கு கிடைக்கிறது. ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு வெளியே போல. நல்லா கவனிச்சிங்க, அந்த ஹதீஸ்ல
ஃபாத்திமா ரலியல்லாஹு வெளியே போல, அலி ரலியல்லாஹு தான் வெளியே போனாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையே அதுதான். இந்த புள்ள உடனே அதான் பிரச்சனையா வந்தோடனே பேகை தூக்கிட்டு புகுந்து உம்மா வீட்டுக்கு போயிடுறது. உம்மா வீட்டுக்கு போனா அவங்க அதை பெரிய பிரச்சனையாக்கி பூகம்பமா ஆக்கி குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு. அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகள் பிள்ளைகளின் மூலியமாய் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்ன தெரியுமா? புகுந்த வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் பிறந்த வீட்டுக்கு போக கூடாது. வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள், கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இரு வீட்டார்கள் வந்து தலையை விட்டு அந்த பிரச்சனையை பெருசா கூடாது, சால்வ் செய்ய பார்க்கலாம். பெரியோர்கள் முன்னிலையில் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் செய்யலாமே தவிர அதை தலையிட்டு பெருசாக்கிடக்கூடாது என்கிற செய்தியையும் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளுடன் நல்ல அணுகுமுறையில் அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு எப்பவுமே சந்தோஷம். அன்பார்ந்த முறையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடம் நடந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு எப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வந்தாலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கையை பிடிச்சு முத்தம் கொடுத்து பிள்ளைய பக்கத்துல அமர வச்சுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வரும்போது அப்படிதான் ஆயிஷா ரலியல்லாஹு எந்திரிச்சு நின்றுவாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு வாப்பாவை பிடிச்சு முத்தம் கொடுத்து எவ்வளவு அழகான ஒரு வாழ்வியல் நடைமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அக்பலத்து ஃபாத்திமத்து ரலியல்லாஹு அன்ஹா தம்ஷி கமா யம்ஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நடையே ரசூலுல்லாஹ் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரிதான் இருக்கும். உள்ள வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று விடுவார்கள். ஃபகப்பல பியதிஹி, கையை பிடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு முத்தம் கொடுப்பாங்க. இதே மாதிரிதான் எப்போ ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாலும் ஆயிஷா ரலியல்லாஹு எந்திரிச்சு நின்று அந்த மரியாதை கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த சமுதாயத்துல எங்க இந்த நடைமுறை இருக்குது? பிள்ளைகளிடம் பரிவு காட்டக்கூடிய தந்தைகள் எங்கே இருக்கிறார்கள்? பிள்ளையை பார்த்தாலே எரிஞ்சு விடக்கூடிய தந்தைகள் இருக்கிறார்களே தவிர பிள்ளைகளிடத்தில் இவ்வளவு அழகிய நடைமுறைகளை மேற்கொள்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் அழகிய நடைமுறைக்கு. உலக பற்றற்ற வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு உள்ள போறாங்க. போகும்போது வெளியே ஒரு கர்டன், நல்ல டிசைன்டு கர்டன் பார்த்தவன ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு வெளியே போயிடுறாங்க. உள்ள வந்தவங்க உள்ள நுழையில காலை எடுத்து ஸ்டெப் உள்ள வைக்கல, வெளியே அப்படியே ரிட்டர்ன் பேக் போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு ரொம்ப மனசு நெருடல், ரசூலுல்லாஹ் வந்தவங்க உள்ள வராம போயிட்டாங்களே என்னன்னு தெரியலையே. அலி ரலியல்லாஹு வராங்க. அலி ரலியல்லாஹு பார்த்த உடனே முத்தஹம்மிமன், ரொம்ப கவலையா இருக்கிற ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்தோம்னா அலி ரலியல்லாஹு கொஞ்சம் மனசு கஷ்டமா போயிடுச்சு. ஃபாத்திமா என்னமா ஆச்சு, என்ன பிரச்சனை? இல்லைங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, வாப்பா வந்தாங்க, வந்துட்டு உள்ள வராம போயிட்டாங்க, ரொம்ப மனசு நெருடலா இருக்கு. சரி, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். அடிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் இன்ன ஃபாத்திமத்த இஷ்தத்தத் அலைஹா அன்னக ஜித்தஹா வலம் ததுகுல அலைஹா. வந்தீங்களா, வந்துட்டு உள்ள வராம போயிட்டீங்களாமே, ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரொம்ப கஷ்டமா இருக்கிறா, என்ன பிரச்சனை, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்றாங்க, உமா அன வத்துன்யா இன்னி ரஅய்து அலா பாபிஹா சித்ரத்தன் முவஷ்ஷிஷன். நமக்கு துனியாவுக்கு என்னப்பா சம்பந்தம்? துனியா மோகம் பிடித்தா நாம் அலைகிறோம், துனியாவுக்கு பின்னாடியே நாம போறோம். இவ்வளவு வேலைப்பாடுகளுடைய ஒரு கர்டன், ஒரு ஸ்கிரீன் நமக்கு தேவையா? இவ்வளவு ஆடம்பரமான ஸ்கிரீன் நமக்கு தேவையா? துனியாவை பற்றற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நபியுடைய பிள்ளைக்கு இது உகர்ந்தது அல்ல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு உங்களுக்கு குரலாக கேட்கிறார்கள். அப்ப என்ன செய்யறது, வழி என்ன, என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லஹா ஃபல் துர்சில் இலா பனி ஃபுலானி அஹ்லி பைத்தின் ஹாஜத்துன் லஹும். அந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப சொல்லுங்க, அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தேவை இருக்கு, துணி தேவை இருக்கு, அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுத்து விடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொருட்களை சதக்கா செய்ய சொல்லிட்டு உலக பற்றற்றவர்களாக தங்களுடைய பிள்ளைகளை திருமணத்திற்கு பின்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு காண கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை அமல்களின் மீது ஆதரவு வைத்தவர்களாக, அமல்களின் மீது ஆசைப்பட வைப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே ஒரு நபியுடைய மகள், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு அசட்டையான தைரியம் வந்துடக்கூடாது இல்லையா? முன்னாடியே எச்சரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யா ஃபாத்திமா அன்கிரி நஃப்ஸகி மினல்லாஹ், ரொம்ப கவனமா இருந்துக்கோ ஃபாத்திமா, அல்லாஹ்ட்ட இருந்து பாதுகாவல் தேடிக்கோ, பிரச்சனைகளிலிருந்து நாளை மறுமையில் பாதுகாப்பு தேடிக்கோ. இன்னில் அம்லிக் லக்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்ட்ட உங்களுக்கு நான் எதுவும் சிபாரிசுனா செய்ய முடியாது,
நான் ரசூலுல்லாவுடைய மகள் என்கிற காரணத்தினால உனக்கு எல்லா கேட்டும் ஓப்பன் ஆயிரும்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. நம்ம அவங்கவுங்க கட்டைக்கு அவங்க தான் தேட வேண்டிய சூழ்நிலை வரும் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மனைவி பிள்ளைகளின் சிந்தனைகளில் அமர வைக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் அன்புடையவர்களாக ஒரு ஒரு அமல்களின் மீது ஆர்வம் வைப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட் நடுநிசையில போறாங்க. போய் கதவை தட்டி, எந்தீங்க, என்னம்மா இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க, அலா துசல்லியானி, அலி ரலியல்லாஹு இந்த ஹதீஸை ரிப்போர்ட் செய்யறாங்க. சொல்ல வர ரசூல் ஹதீஸ அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, தரக்கஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமத அலியன், அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு கதவை தட்டி எழுப்பி விடுறாங்க. ஃபகால லஹுமா அலா துசல்லியானி, ஏப்பா நைட் ஆயிரு, தஹஜ்ஜுடைய சமயம் ஆயிடுச்சு, இன்னும் தொழுவலையா? ரசூலுல்லாஹ் கேட்டது ஃபர்து தொழுவலையான்னு கேட்கல, சுன்னத்து தொழுவலையான்னு கேட்கல, உபரியான நஃபில்களை இன்னும் தொழுவலையான்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிள்ளைகளை எவ்வளவு பாங்காய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வளர்த்தெடுக்கிறார்கள். வளர்த்தது மாத்திரமல்ல, இந்த உம்மத்திற்கு கட்டளை விட்டு இருக்கிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஸபஇன், 7 வயசு ஆயிடுச்சுன்னா தொட சொல்லுங்க பிள்ளைகளை, வضربوهم عليهم بعشر, 10 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைகளை தொழுவாததுக்கு அடிங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைகள் எல்லாம் இந்த உம்மத்தில் பிள்ளைகளை அழகிய முறையில் வார்த்தெடுக்கிறார்கள். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு முறையை நாம் பின்பற்றாதனாலதான் நம்முடைய பிள்ளைகள் இன்று நம் கைவிட்டு செல்லும் அளவுக்கு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்க மாண்புடையவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்பது இந்த காலத்தின் கட்டாயம். இந்த காலத்தின் கட்டாயம் மாத்திரமல்ல, ஒரு தந்தையின் மீது கடமை. தந்தை எவ்வளவு சொத்து செல்வங்களை வேணா விட்டுட்டு போலாம், அந்த செல்வங்களிலே சிறந்த செல்வம் என்ன தெரியுமா? ஒழுக்க மாண்புடையவர்களாக மார்க்க கல்வியும் ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுக்கிறது தான் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு தரக்கூடிய மிக முக்கியமான கிஃப்ட். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்வதானால், மாலஹல வாலிதுன் வலதஹு மின் நஹ்லின் அஃலல மின் அதபின் ஹஸனின், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே சொத்துகளிலே சிறந்த சொத்து என்ன தெரியுமா? அதபின் ஹசனின், அதபே ஹசன், நல்ல ஒழுக்க மாண்புடையவர்களாக ஒழுக்க சீலர்களாக அந்த பிள்ளைகளை வார்த்தெடுப்பதுதான் அந்த பிள்ளைக்கு தந்தை கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்விகளை நாம் தராத காரணத்தினால்தான் தரம் கெட்ட தருதலைகளாக நம்முடைய பிள்ளைகள் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த ரமலானின் கூட குரானை எடுத்து ஓத தெரியாத பிள்ளைகள், இது நிதர்சனமான உண்மை. பார்த்து கொண்டு இருப்பவர்களுடைய உள்ளத்தை கை வைத்து சொல்லுங்கள் பார்ப்போம், என் பிள்ளைக்கு இன்னைக்கு குரான் ஓத தெரியும். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் பிள்ளைக்கு குரான் பர்ஃபெக்டா என் பிள்ளை குரான் ஓதுவான்? இன்னைக்கு நாம பிகாம், பிஎஸ்சி, எவ்வளவு பட்ட படிப்புகளை கொடுக்கிறோம், ஆனால் குரானை கொடுப்ப நாம் மறந்து விட்டோம். மார்க்கத்தை கொடுக்க நம் பிள்ளைகளுக்கு மறந்து விட்டோம். மறந்ததின் காரணத்தினால்தான், ஒழுக்கம் சார்ந்த அந்த கல்வியை நம்ம கொடுக்காதனாலதான் இன்னைக்கு பிள்ளைகள் போதைக்கும் கஞ்சாவிற்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். சொல்வதற்கு நான் கூசுகிறது. இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பின்னால் சுற்றக்கூடியவர்களாய் மிக மோசமான நிலையில் பிள்ளைகள் செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? தந்தை அந்த பிள்ளையை ஒழுக்க சிலர்களாக வார்த்தெடுக்காதது காரணம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கான ஒழுக்க மாண்புகளை எப்படியெல்லாம் வளர்த்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். பிள்ளைகளை ஒழுக்கமுடையவர்களாக வளர்த்தால்தான் நாளை மறுமைக்கு நமக்கான சேகரிப்பாக அந்த பிள்ளைகள் நாளை மறுமையில் நமக்கு வந்து நிற்பார்கள். ஆம், மௌத்திற்கு பின்னால் நம்மை விட்டு எல்லாம் சென்றுவிடும். 3ஐ தவிர நாம் செய்த நல்லறங்கள், சதக்கத்துல் ஜாரியா, அதில் ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தந்தையின் மரணத்திற்கு பின்னாலும் கையேந்தி தந்தைக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை சிறந்த சேகரிப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளை நாம் வார்த்தெடுப்பது நமது கடமை அல்லவா? அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் பிள்ளைகளிடம் வாழ்ந்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற காலத்தில் நம் பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ராஜபாட்டையில் வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்க அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.